Exercise 9.1. A circus artist is climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. ஃபிகர் புக்கில் கொடுத்துருக்காங்க. 30 degree ABC. 20 meter long rope. இது கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியாது. ஹைட் ஆஃப் த போல். அப்போ ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த போல். ஏசி லென்த் ஆஃப் த ரோப். equal to 20 meter. ஹைப்போட்டனியூஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைட் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் sin 30. AB by 20 equal to 1 by 2 into sin 30 is 1 by 2 20. Therefore, AB equal to 10 meter. Next, a tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degree with it. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree. இதில் ஏடி இருக்கு இல்லையா, அதான் broken part. அதை நம்ம ஏசியாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஏடி தான் இங்கே கிரவுண்டில் டச் ஆகுது. அப்போது ஏடி ஈக்குவல் டு ஏசி, ரெண்டுமே ஈக்குவல். broken part. அப்போ ட்ரீயோட ஹோல் ஹைட் என்ன? பிடி ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் ஏபி. height of the tree. Next, distance between the foot of the tree and the top இல்லையா, foot of the tree. Distance between the foot of the tree to the point where the top touches the ground னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து 8 மீட்டர். ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? tan 30 கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஏபி வேணும். tan 30 ஈக்குவல் டு ஏபி பை 8, ஆப்போசிட் பை adjacent side. அப்போ இது 1 by root 3 equal to AB by 8. Therefore, AB equal to 8 by root 3 meter. நெக்ஸ்ட் நமக்கு ஏசி வேணுமா? ஏசி கண்டுபிடிச்சா ஏடி கிடைச்சிருமா நமக்கு? ஏன்னா ஏடி வேணும் நமக்கு. ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து ஏபி ப்ளஸ் ஏடி சேர்ந்தது தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. நமக்கு ஏபி கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏடி கண்டுபிடிக்கணும். ஆனால் ஏடி வந்து ஏசிக்கு ஈக்குவலா? அப்போ ஏசி கண்டுபிடிச்சாலே நம்ம ஏடி வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பிடி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ யூசிங் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி பிசி ஸ்கொயர் equal to AC square. AB square is 64 by 3 plus BC square is 64 ஏன்னா 8 square equal to AC square. அப்போ 64 into 64 plus 64 into 3 LCM 3 எடுத்துக்கோங்க equal to AC square. 64 64 இங்கே காமனாக இருக்கா? நீங்கள் மல்டிப்ளை பண்ண கூட தேவையில்லை. 64 64 இங்கே காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. இங்கே அப்போ 1 வந்துடும் ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே 3 கிடைக்கும் பை 3. அப்போ 64 into 4 by 3. அப்போ 256 by 3. அப்போ therefore AC equal to 16 by root 3. அப்போ நமக்கு AC equal to 16 by root 3 கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு BD வேணுமா? therefore BD equal to AD plus AB. AD is AD equal to AC, அதனால ADக்கு பதிலாக 16 by root 3. AB is 8 by root 3. அப்போ 24 by root 3. 24 எப்படி எழுதலாம்? 8 into 3 by root 3.
equal to 8 root 3 meter. Third problem. A contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle of 30 degree to the ground. So first slide போட்டுக்கலாம். A, B, C. இது வந்து 1.5 மீட்டர் குடுத்துருக்காங்க. when angle is 30 degree. அப்போ நம்ம ஏசி வேணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஏசி கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஸ்லைட். செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். PQRன்னு வச்சுக்கலாம். இதுல ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. பட் ஹைட் வந்து கிரவுண்ட்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்கு? 3 மீட்டர் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம PR கண்டுபிடிக்கணும். ஸ்லைட் லென்த். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ACB. அப்ப நமக்கு ஹைபாட்னியூஸ் வேணும். அப்ப நம்ம சைன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஆப்போசிட் சைடு இருக்குது. ஹைபாட்னியூஸ் மட்டும் வேணும் நமக்கு. இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு சாரி ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சைன் அப்ளை பண்ண போறோம். sin 30 degree equal to AB by AC. 1.5 by AC equal to 1 by 2. Therefore, AC equal to 3 meter. Second triangle பாருங்க. In triangle PRQ sin 60 degree equal to PQ by PR. அப்ப PQ is 3 by PR root 3 by 2. Which implies PR equal to 2 root 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து root 3 மாறும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா அப்போ 2 root 3 மீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த ஸ்லைட்ஸ் வந்து ஒன்று 3 மீட்டர், ஒன்று 2 root 3 மீட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம். The angle of elevation of the top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower is 30 degree. Find the height of the tower னு கேட்டிருக்காங்க. அப்போ AB கேட்டிருக்காங்க நமக்கு. BC கொடுத்திருக்காங்க 30 மீட்டர். நமக்கு AB கேட்டிருக்காங்களா? அப்போ tan 30. tan 30 degree equal to AB by BC. 1 by root 3 equal to AB by 30. Therefore, AB equal to 30 by root 3. 30 எப்படி எழுதலாம்? 10 into 3 by root 3 equal to 10 root 3 meter. Next, fifth problem. A kite is flying at a height of 60 meter above the ground. The string attached to the height is temporarily tied to a point on the ground. The inclination of the string with the ground is 60 degree. Find the length of the string. Assume that there is no slack in the string. A, B, C ன்னு எடுத்துக்கலாம். Angle is 60 degree. Length of the string என்ன கொடுத்திருக்காங்க? Kite is flying at a height of 60 meter above the ground. அப்போ இது 60 meter. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? length of the string கேட்டிருக்காங்க. அப்போ AC கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் சைடு கொடுத்திருக்காங்க. ஹைபாட்னியூஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் sin 60 degree equal to AB by AC. Sin 60 is root 3 by 2 equal to
60 by AC. அப்போ 60 into 2 divided by root 3 equal to AC. அப்ப 60 நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 20 into 2ன்னு எழுதிக்கலாம் by root 3. அப்ப ஒரு root 3 போயிரும். இங்க ஒரு root 3 இருக்கும். That is equal to 40 root 3 meter. அப்ப AC equal to 40 root 3 meter. Next, sixth problem. A 1.5 meter tall boy is standing at some distance from a 30-meter tall building. The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walks towards the building. இப்போ 1.5 மீட்டர் டாலா? அப்போ இதான் இங்க தான் அந்த பையன் நிக்கிறான். பிக்யூங்கிறது ஹைட் ஆஃப் த பாய். அப்போ 1.5 மீட்டர். அப்போ நம்ம பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். அதாவது ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர் ஹைட். ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்போ இது வந்து 1.5. இது 1.5னா இது 1.5. என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா 30 இது வந்து 30 டிகிரி. இது 60 டிகிரி. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஹி வாக்ஸ் டுவர்ட்ஸ் த பில்டிங் இருக்கு இல்லையா? ஹி வாக்ஸ் டுவர்ட்ஸ் த பில்டிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்டு டுவர்ட்ஸ் த பில்டிங். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இது டோட்டல் இது குடுத்துருக்காங்க இல்லையா? பில்டிங்கோட ஹைட் இருக்கு இல்லையா? அதுல இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங்ல இருந்து இந்த 1.5 மீட்டர் வந்து அ அந்த ஹைட் ஆஃப் த பாய் இருக்கான் இல்லையா? அவன சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஏசி வேணுமா? ஏசி ஈக்குவல் டூ ஏபி மைனஸ் பிசி. அப்போ 30 மைனஸ் 1.5 ஈக்குவல் டூ 28.5 மீட்டர். இப்போ ஏசி கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிசி சிபி கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து சிபி கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏடிசியிலேருந்து சிடி கண்டுபிடிச்சிட்டு பிசி மைனஸ் சிடி கண்டுபிடிச்சா நமக்கு பிடி கிடைக்கும். அதாவது என்னென்ன பண்ண போகிறோம்? ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து சிபி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஏடிசியிலேருந்து சிடி அதாவது டிசி ஆர் சிடி கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிசி இருக்கு இல்லையா? பிசியிலேருந்து இந்த சிடியை சப்ராக்ட் பண்ணா, நமக்கு இந்த வாக்கிங் டுவர்ட்ஸ் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பிடி கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன போறோம்? ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ஏபிசியிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பிசி கண்டுபிடிக்க போறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan 30 ஈக்குவல் டு ஏசி பை பிசி. ஏசி ஈக்குவல் டு 28.5 1 by root 3 tan 30 which implies PC equal to 28.5 root 3. அப்போ PC கிடைச்சாச்சு. RCP. Next in triangle ADC. Sin 60 tan 60 equal to AC by DC or CD. அப்போ root 3 equal to 28.5 divided by CD or DC. அப்போ CD equal to
28.5 divided by மீட்டர். இப்போ சிபி கிடைச்சாச்சு, டிசி கிடைச்சாச்சு. என்ன பண்ண போறோம்? 3 வந்து பிசி மைனஸ் சிடி கண்டுபிடிக்க போறோம். தேர்ஃபோர் பிடி ஈக்குவல் டூ அதாவது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? அப்ப பிடி ஈக்குவல் டூ சிடி மைனஸ் பிசி மைனஸ் சிடி. அப்போ 28.5 √3 minus 28.5 divided by √3. அப்போ டேக் எல்சியம் √3 1/√3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √3 into √3 3 மாறுமா? அப்போ 28.5 into 3 minus 28.5. That is equal to 1/√3 into 28.5 into 3 is 85.5. Equal to 57 by அப்போ 57/√3 57 எப்படி எழுதலாம்? 19 into 3 by √3. That is equal to 19 √3 மீட்டர். ஏன்னா இது கேன்சல் ஆயிடும். 3 மாறும், √3 மாறும் இந்த 3. அப்போ 19 √3 மீட்டர். Next, 7th problem. From a point on the ground, the angles of elevation of the bottom and the top of a transmission tower fixed at the top of a 20-meter high building are 45° and 60° respectively. Find the height of the tower. அப்போ ஃபிகர் போட்டுக்கலாம். இது 45°, இது 60°. ஏபி, இது சி, இது பின்னு எடுத்துக்கலாம். அப்போ 20 மீட்டர். ஏபிங்கிறது 20 மீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் த டவர் கேட்டிருக்காங்க. ஏசி கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹைட் ஆஃப் த பில்டிங் equal to AB equal to 20 meter. Height of the tower equal to AC equal to X meter. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா APB எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் APB. இப்போ tan 45 ஏன்னா BP கண்டுபிடிக்க போறோம். tan 45 equal to AB by BP. 20 by BP equal to 1. Therefore, BP equal to 20 meter. அடுத்தது இன் ட்ரையாங்கிள் CPB எடுக்க போறோம். tan 60° equal to BC by BP. BC equal to AC plus AB by BP. AC is X plus 20 by BP is 20. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ tan 60 is √3 equal to X plus 20 by 20. அப்போ 20 √3 equal to X plus 20, which implies X is equal to 20 √3 minus 20. X is equal to 20 into √3 minus 1 meter. Then நம்மளோட answer. Next, 8th problem. A statue is 1.6 meter tall, stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60°, and from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45°. Find the height of the pedestal.
இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கேட்டிருக்காங்க. ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் அத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏசிங்கிறது ஸ்டாச்சு. அது 1.6 மீட்டர். நெக்ஸ்ட்டு 45 டிகிரி இது. இது 60 டிகிரி. இப்போ சொல்யூஷன். ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். Pedestal equal to x meter. Height of the statue equal to 1.6 meter. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல பார்த்தோம் இல்லையா? 7th ப்ராப்ளத்துல ட்ரையாங்கிள் தனித்தனியா எடுத்து அதே மாரி பண்ண போறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி tan 45 degree. Tan 45 degree equal to AB by BP. அப்ப x by BP equal to 1. Tan 45 is 1. Therefore, BP equal to x meter. அடுத்தது இன் ட்ரையாங்கிள் CPB. Tan 60 degree equal to BC by BP equal to BC is AC plus AB by BP equal to AC is 1.6 plus AB is X, BP is X equal to root 3, which implies 1.6 equal to 1.6 plus X is equal to root 3 X. அப்போ 1.6 is equal to root 3 X minus X ஆ? அப்ப X in X வந்து வெளிய காமனா எடுத்துரலாம். அப்ப root 3 minus 1 1.6 which implies x is equal to 1.6 by root 3 minus 1. மேலையும் கீழையும் காஞ்சுகேட்டால மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1.6 into root 3 plus 1 இது root 3 the whole square minus 1 square a minus b into a plus b ஃபார்மேட்ல இருக்குது. That is equal to a square minus b square root 3 the whole square 3 minus 1. அப்போ 1 by 1.6 into root 3 plus 1 divided by 3 minus 1 இது 2 மாறும். 1.6 into root 3 plus 1 by 2 that is equal to 0.8 into root 3 plus 1. நம்மளோட answer 0.8 into root 3 plus 1. Next 9th problem. The angle of elevation of the top of a building from the foot of the tower is 30 degree and the angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. If the tower is 50 meter high, find the height of the building. AB இது PQ. PQ வந்து டவரு, AB வந்து பில்டிங். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த பில்டிங் கேட்டிருக்காங்க. இதோட ஆங்கிள் 60 டிகிரி. இங்க உள்ள ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ சொல்யூஷன். ஹைட் ஆஃப் த பில்டிங் equal to 50 meter. Height of the tower AB equal to AB தான். இல்ல Xன்னு வச்சுக்கலாம். நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? 60 டிகிரி இருக்குது, 30 டிகிரி இருக்குது. இன் ட்ரையாங்கிள் BPQ எடுத்துக்கலாம். அப்போ tan 60 equal to 50 by BQ. அப்போ root 3 equal to 50 by BQ. Therefore, BQ equal to 50 by root 3 meter. செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சது. அடுத்து A
QB ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் AQB equal to tan 30. Tan 30 equal to ABக்கு நான் x எடுத்திருக்கேன். அப்ப x by BQ. which implies 1 by root 3 equal to x by 50 by root 3 ஆ? இந்த ஹோல் டேர்மா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. 50 by root 3 ஒரு ஹோல் டேர்மா கன்சிடர் பண்ணிட்டு நீங்க கொண்டு போங்க. அப்போ x is equal to 50 by root 3 by root 3 ஆ? அப்போ 50 by 3 மீட்டர். அப்போ AB equal to 50 by 3 மீட்டர். Next, 10th problem. Two poles of equal heights are standing opposite each other on either side of the road, which is 80 meter wide. From a point between them on the road, the angles of elevation of the top of the poles are 60° and 30° respectively. Find the height of the poles and the distances of the point from the poles. Solution. Poles of equal heights ன்னு குடுத்திருக்காங்க. அதனால ஈக்குவலா போட்டுக்கிறேன். Find the height of the poles and the distances of the point from the poles கேட்டிருக்காங்களா? அப்போ BE வேணும். இந்த இதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. AB and CDயும் கேட்டிருக்காங்க. அப்போ height of the poles. AB equal to CD. Next distances of the point from the poles ஆ? அப்போ BE equal to EC. Not equal. ஈக்குவலா இருக்காது. BE equal to என்ன? CE equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னா P equal to Xன்னு எடுத்துக்கலாம். EC equal to Yன்னு எடுத்துக்கலாம். அப்போ இன் ட்ரையாங்கிள் AEB எடுக்க போறோம். எடுத்தோம் அப்படின்னா tan 60 equal to AB by X. ஏன்னா AB by BE, AB by X. அப்போ √3 equal to AB by X. Therefore, AB equal to 3 √3X. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் CED. அப்போ tan 30 equal to tan 30° equal to CD by EC. அப்போ CD by Y. அப்போ 1 by therefore CD equal to Y by √3 மீட்டர். அடுத்து நமக்கு இந்த ஹைட் ஆஃப் த போல்ஸ் AB ஈக்குவல் டு CDயா ஈக்குவல் ஹைட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? சென்ஸ் AB ஈக்குவல் டு CD. சென்ஸ் AB ஈக்குவல் டு CDயா இருக்கிறதுனால √3X ஈக்குவல் டு Y by √3யா? அப்போ Y by X is equal to √3 into 3, 3.
நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இந்த 80 மீட்டர் அதாவது 80 மீட்டர் வைடு. இந்த 2 போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 80 மீட்டர். அப்ப பிசி ஈக்குவல் டூ 80 மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க இங்க. பிசிங்கிறது என்ன? பிஇ பிளஸ் இசி ஈக்குவல் டூ 80 மீட்டர். அதாவது பிஇ ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இசி ஈக்குவல் டூ ஒய்ன்னு எடுத்திருக்கோம். 2ம் சேர்ந்து 80 மீட்டர். இப்ப இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ y பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 3னா, y ஈக்குவல் டூ 3xஆ? இதிலருந்து. அப்போ இத தூக்கி நம்ம இதில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y ஈக்குவல் டூ 3xன்னு இதில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் x பிளஸ் 3x ஈக்குவல் டூ 80. அப்போ 4x ஈக்குவல் டூ 80. அப்போ x இஸ் ஈக்குவல் டூ 20 மீட்டர். அப்போ y ஈக்குவல் டூ தேர்ஃபோர் y ஈக்குவல் டூ 3x இருக்கா? அப்போ 3 இன்டூ 20யா? ஈக்குவல் டூ 60 மீட்டர். நெக்ஸ்ட் இதோட நம்ம கொஸ்டின் முடியல. நம்ம பிஇ கிடைச்சாச்சு. பிஇ ஈக்குவல் டூ எக்ஸ். அப்போ பிஇ ஈக்குவல் டூ பிஇ ஈக்குவல் டூ 20. இசி ஈக்குவல் டூ ஏன்னா ஒய். அடுத்தது நம்ம ஏபி வேணுமா? ஏபி ஈக்குவல் டூ ரூட் 3 எக்ஸா? தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டூ ரூட் 3 இன்டூ 20. அப்போ 20 ரூட் 3 மீட்டர். நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.